கருணை உள்ளம் கொண்ட உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது இன்றைய விதை நாளைய விருட்சம் சமூக நல அறக்கட்டளை. இந்த உலகில் மனிதன் தன்னைத் தவிர மற்ற உயிர்களின் மீது அன்பு இல்லாமல் இருக்கிறான் என்பது இன்று சாலையோர நாய்கள் படும் துன்பத்தில் இருந்தே தெரிகிறது. தான் வளர்க்கும் நாயை தடவிக் கொடுக்கும் கரத்தால் மற்றொரு நாயை கல்லால் அடித்து துன்புறுத்துகிறான். இதை புரிந்து கொள்ள இதோ உங்களுக்காக நன்றியின் மறுபக்கம் என்ற தலைப்பில் ஒரு கவிதை தொகுப்பு. நன்றியின் மறுபக்கம் நாய்கள் என்பதை ஏனோ நாம் மறந்துவிட்டோம். நன்றி என்ற சொல்லை நாமே இழந்துவிட்டோம். வீடுகள் தோறும் நாய்கள் இருந்தது, அதை நம் வீட்டு பிள்ளையை போல் பார்த்தோம். நம்மை போன்ற ஏழை எளிய மக்கள் இல்லத்தின் கூர்க்கா அவைகள்தானே. நம்மிடம் இருப்பதை கொடுத்து மகிழும் போது குழந்தையாக அவைகள் இருக்கும். நம் வீட்டிற்கு ஓர் இடர் என்றால் அவைகள்தான் முதலில் குரல் கொடுக்கும். குடும்ப அட்டையில் பெயர் சேர்க்கப்படாத குடும்ப உறுப்பினராக அவைகள் இருக்கும். ஆனால் இன்று நிலைமை அப்படியா இருக்கிறது? மேலை நாட்டு மோகத்தால் நாய் வளர்ப்பதில் கூட நாகரீகம் பார்க்க தொடங்கிவிட்டோம் நாம். பணத்தில் கொழுத்தவன் உடல் கொழுப்பை குறைக்க நடக்க துவங்கினான். தன் பாதுகாப்பிற்கு ஒரு நாயையும் அழைத்து வந்தான். அவன் செய்த செயலில் ஒரு காரணம் இருந்தது. பணத்தில் கொழுத்தவன் பயத்தால் நாய் வளர்த்தான். பசியில் வாடிய நீயோ பாசத்தால் நாய் வளர்த்தாய். படித்தால் அறிவு வரும் என்று நம்பினாய். ஆனால் அன்பு, கருணை என்ற உண்மையை நீ மறந்தாய். பட்டப்படிப்பு படித்து விட்டாய். பளபளக்கும் கார்களில் போக துவங்கிவிட்டாய். பணக்கொழுப்பு உனக்கு வரத் துவங்கிவிட்டது. என்ன செய்வது? ஜாதி பார்த்து வளரும் சமூகம் அல்லவா நாம். அதனால்தான் முதலில் ஜாதி நாய் வளர்க்க ஆரம்பித்தோம். பின்பு ஜார்ஜ் புஷ் வளர்க்கும் நாய்தான் வளர்ப்போம் என நாகரீகம் அடைந்து விட்டோம். தெருவோர நாய்களின் தெய்வீகத்தை மறந்து தேசம் கடந்த நாய்கள் மீது பாசம் கொட்டத் தொடங்கிவிட்டோம். அது தவறல்ல, ஆனால் இவைகளை மறப்பது முறையும் அல்ல. நீ சாப்பிட்டு வைத்த எச்சில் உணவை உண்டு மகிழ்பவை அவைகள். உன் காலடி ஓசை கேட்டதும் காதலனை கண்ட காதலியைப் போல் உன்னை வந்து கட்டித் தழுவிக்கொள்ளும் உறவுகள் அவை. பழைய சோறும் பச்சை மிளகாய் உண்டு வாழ்ந்தாய். பண்புள்ள மனிதனாய் நீயும் இருந்தாய். பீட்சாவும் பர்கரும் வாங்கி உண்ணும் நிலைக்கு நீ வந்தாய். அன்பில்லா மனிதனாய் நீயும் ஆனாய். பெடிகிரி உண்ணும் நாய்கள் உனக்கு தேவைப்பட்டன. தெருவோர நாய்கள் உன் நினைவை விட்டு நீங்கிவிட்டன. ஏ மனிதனே, உன் நிலை மாறிவிட்டது. ஆனால் இன்னும் தன்னிலை மாறாத இந்த சாலை ஓர உயிர்களின் நிலையை பார்த்தாயா நீ? இன்று நீ முதியோர் இல்லத்திலும் ஆதரவற்றோர் இல்லத்திலும் தஞ்சமடைய இவைகளை தவிக்க விட்டதும் கூட ஒரு காரணமாக இருக்கும். புரிந்து கொள். எங்கோ ஒரு நாய் ஏதோ ஒரு குழந்தையை கடித்து விட்டால் உடனே எல்லா நாய்களையும் கொல்ல வேண்டும் என்கிறாய் நீ. ஆனால் எத்தனையோ மனிதர்கள் எத்தனையோ குற்றங்கள் செய்கிறார்கள். அதையெல்லாம் மறந்து இந்த அற்ப சமூகத்தில் அவர்களோடு இணைந்து இசைந்து வாழ்கிறார். என்ன உன் நியதி? எண்ணிப்பார். சாலை ஓர நாய்களோ மேலை நாட்டு நாய்களோ, உயிர்கள் எல்லாம் ஒன்றுதான். பேதம் என்பது உனக்குள்ளே இருக்கிறது. இந்த வேற்றுமையை நீக்கு. எல்லா உயிரையும் ஒன்றாகப் பார். உன்னை நாடி இருக்கக்கூடிய அந்த வாயில்லா உயிர்களின் வாட்டமான முகத்தை பார். நன்றி உள்ள அவைகள் உன்னையே நாடி இருக்கிறது. உன் முகத்தையே பார்த்து வாடி இருக்கிறது. அவைகளுக்கு உணவிடு. அவைகளுக்கு உற்ற நோயை நீக்கிடு. உறவாக நீ இருந்திட நன்றியின் மறுபக்கம் திட்டத்தில் நீ இணைந்திடு. நன்றி உள்ள மனிதனாக மாறிடு. உன்னால் நலமாய் வாழட்டும் இந்த வாயுல்லா உயிர்கள். இது இன்றைய விதை நாளைய விருட்சம் சமூக நல அறக்கட்டளை. நன்றி, வணக்கம்.
எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் விரும்புக, பகிர்க, கருத்திடுக, பின்னுற்றுக. மேலும் இதுபோல பல பதிவுகளை தொடர்ந்து காண்பதற்கு ஒளிதேகம் வலையொலி பக்கத்தின் சந்தாதாரராக ஆகிடுங்கள் மற்றும் அருகில் உள்ள மணி சின்னத்தை அழுத்திக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.